Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் முரசாகி பரா வந்து எல்லாருக்கும் ஷாக் தர மாதிரி டிஃபென்ஸ்ல இருந்து அஃபென்ஸ்க்கு வந்து நின்றுப்பான். இவன் என்ன இப்படி அஃபென்ஸ்லயே வந்து நிக்கிறான், டிஃபென்ஸ் மட்டும் தான் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படினு கோகனே சொல்றான். முரசாகி பராவுமே எங்க ஜெனரேஷன் ஆஃப் ராக்கல்ல இருக்க எல்லாருக்கும் ஈக்குவலாவே அஃபென்சிவும் பண்ணுவான். அண்ட் ஒரு மேட்ச்ல 100 பாயிண்ட் இவனே ஸ்கோர் பண்ணின ஒரு ரெக்கார்டையுமே வச்சிருக்கான் அப்படினு குரோகோ சொல்றான். என்னது 100 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கா போகுது. இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசன் கோச்சே ஷாக் ஆயிடுறாங்க. இருந்தாலும் நான் சேரனுக்கு தேங்க்யூ சொல்லி தான் இந்த மான்ஸ்டர் போட்டதுக்கு அப்படினு நினைக்கிறாங்க. அப்ப பார்த்தா அவன 3 பேர் ட்ரிபிள் டீமிங் பண்றாங்க. எங்களால ஒத்தால தான ஸ்டாப் பண்ண முடியாது, நாங்க 3 பேர் சேர்ந்து உன்னை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு கியோசி சொல்றான். ஓஹோ உன்னால பண்ண வேற முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 3 பேர் அப்படியே தள்ளுன்னு அவன் பக்கமே தள்ளிக்கிட்டு வரான். அவங்க டீம் பிளேயர் வந்துட்டு முரசாகி பரா கிட்ட பால கொடுக்கறான். முரசாகி பரா பால பிடிச்சிட்டு திரும்ப ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணும்போது அப்படியே ஒரு புயலே வர்ற ஒரு ஃபீல். இதை இவங்க 3 பேரையும் தாங்கவே முடியல, அப்படியே பொத்துன்னு கீழ விழுந்துறாங்க. இவங்க 3 பேரையுமே தாண்டி முரசாகி பரா அசால்ட்டா ஷூட் பண்றான். அப்ப கியோசி மறுபடியும் எந்திரிச்சு இது ஒண்ணு முடிஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால் எடுத்து மறுபடியும் இசுகி கிட்ட கொடுக்கறான். இப்ப முரசாகி பரா அஃபென்ஸ்க்கு வந்துட்டு அப்ப டிஃபென்ஸ் வீக்கா தான் இருக்கும், இதான் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான டைமிங் அப்படி சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு ஓடி போயிட்டு இருக்கான். ஆனா இசுகி ஓடி போயிட்டு இருக்கப்ப பின்னாடியே தான் முரசாகி பரா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்படியே அவன முன்னாடி ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துறான். இசுகி வந்துட்டு பால் அப்படியே கியோசி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். கியோசி நேரா ஷூட் பண்ண வரான், நேரா முரசாகி பராவும் ஜம்ப் பண்ணிடுறான் கூட. பட் கியோசி வழக்கம் போல அவன் கையை யூஸ் பண்ணி லாஸ்ட் மொமெண்ட்ல இசுகி கிட்ட கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த பால் இந்த வாட்டி வந்துட்டு முரசாகி பரா அவன் லெஃப்ட் ஹேண்ட்லயே தடுத்து விட்டுறான். உன்னோட இதே ட்ரிக் என்கிட்ட எத்தனை வாட்டி தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பால் அவங்க டீம் பிளேயர் எடுத்து அப்படியே நேரா முரசாகி பரா கிட்ட திரும்ப கொடுக்க முரசாகி பரா வந்துட்டு ஷூட் பண்ண வந்துறான். இந்த வாட்டி அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி வந்துறான். டேய் ஓரமா போடா போட்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பரா அவன் தலைக்கு மேல வச்சு பேஸ்கெட்குள்ள பால பதைக்கிறான். காகமியால பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே கீழே விழுந்துறான். அப்ப பார்த்தா அந்த ஹூப்புமே பயங்கரமா ஆட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே டக்குன்னு கீழவே விழுந்துருது. பாஸ்கெட் பாலை பொறுத்தவரை ஹைட் தான் எல்லாமே, நீங்க சொல்ற இந்த ஃபன் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. சோ உங்களோட வார்த்தை எல்லாமே ஜஸ்ட் ஒரு குப்பை மாதிரி தான் அப்படின்ட்டு முரசாகி பரா சொல்லிடுறான். அப்ப அவங்க டீமோட இன்னொரு பிளேயர் வந்துட்டு கேப்டன் நல்ல வேளை இவன் நம்ம டீம் பக்கம் இருந்தா வேற எங்கிட்டாவது இருந்திருந்தா நம்மளா செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹூப்பை ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரி சொல்லிடுறாரு. அப்ப கியோசி வந்துட்டு அவனோட மிடில் ஸ்கூல் லைஃபை பத்தி நினைச்சு பாக்குறான். கியோசி வந்துட்டு அங்க ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு அதுக்கு நீ இவ்வளவு ஹார்டா விளையாடாதரா அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னப்பா பண்றது, இது உண்மையிலேயே செம்ம ஃபன்னா இருக்குது. எல்லாரை விட நான் பெரிய சைஸா இருக்கறதுனால நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் எந்த டீமை ஃபேஸ் பண்ணாலுமே உங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். ஆனா ஜெனரேஷன் ஆஃப் ராக்கல்ஸ் கூட இவங்க வந்துட்டு தோத்துறாங்க. நேரா முரசாகி பரா கியோசி கிட்ட சொல்றான், அம்மா நீ கேமுக்கு நடுவுல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஆனா உன்னால எதையுமே பாதுகாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே கியோசி நேரா ஒரு பால் ஷூட் பண்ணிருப்பான். அந்த பாலையும் முரசாகி பரா தரத்தே விட்டுறான். இப்ப யோசன் டீம் 41 சரி 32 சொல்லிட்டு இருக்குது. அடுத்து முரசாகி பரா வந்துட்டு வேற லெவல்ல ஒரு பால் ஷூட் பண்றான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு கியோசிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்ப ஒரு பால் வந்துட்டு பாஸ்கெட் விட்டு அப்படியே ரீபவுண்ட் ஆற மாதிரி வெளிய வருது. இல்ல இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கியோசி ஓடி போறான். அப்படியே அவங்க டீம் பிளேயருக்கு முன்னாடியே வைஸ் கிளாவை போட்டு பால பிடிக்க வந்துடுறான். அந்நேரம் பார்த்தா முரசாகி பரா அவனுக்கு மேல ஒரு வைஸ் கிளாவை போட்டு பால பிடிச்சிடுறான். அப்படியே அவன் பால பிடிச்சு இறங்கிட்டு மறுபடியும் அவனே பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். 2 பிளேயர்ஸ் நம்ம டீம்ல அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்துகிட்டு இருக்கான். கியோசி காகமி 2 பேரும் அவனை இப்ப டிஃபெண்ட் பண்ண நிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரால அவனை துளி கூட அசைக்கவே முடியல. அவன் அசால்ட்டா ஷூட் பண்ணி இவங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டே போயிடுறான் வழக்கம் போல. அப்ப பார்த்தா கியோசிக்கு பயங்கரமா அடிபட்ட மாதிரி தெரியுது. அவன் அப்படியே எந்திக்க முடியாம எந்திக்கிறான். இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு உட்கார்றான். அப்ப யாரோ வந்துட்டு அவனுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது. அவனும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். பார்த்தா முரசாகி பரா அவன் துண்டா பிடிச்சு தூக்கி இருக்கிறான் ஒத்த கையில. இதுதான்டா உன்னோட ரியாலிட்டி. இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த்துமே உன்கிட்ட இல்ல, நீ போய் வெளியே உட்கார்றதா நல்லது. இப்படி உள்ளே லாண்டுகிட்டு இருந்தப்ப இங்கே செத்து தான் போவ. நீ என்னதான் போராடினாலும் சைரின் கண்டிப்பா தோக்க தான் போகுது. பாத்தியா மறுபடியும் உன்னால யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இப்பவும் சொல்லு பாஸ்கெட் பால் உனக்கு ஃபன்னாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பரா கேக்குறான். அந்நேரம் கியோசிக்கு எதுவுமே பேச முடியல. அந்நேரம் ஹியூகா வந்து என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேக்குறான். நான் ஜஸ்ட் அவன் கை கொடுத்து ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன், இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துறான். இப்ப கோச் வந்துட்டு கியோசிக்கு பதிலா மறுபடியும் குரோக்கோவே சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விடுறாங்க. கியோசி போறதுக்கு முன்னாடி அப்படியே குரோக்கோ கிட்ட வந்துட்டு என்னைய மன்னிச்சிரு, இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்குது, ப்ளீஸ் வின் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அவன் வாயில இருந்து அப்படியே ரத்தமா வருது. அப்படியே குரோக்கோ வந்து முரசாகி பரா கிட்ட வந்துட்டு நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் தோக்கலாம் மாட்டோம், கியோசி பெஞ்ச்ல உட்கார்ந்தாலும் எங்க கூட தான் இருக்கிறாரு, அவர் இடத்துல இருந்து நான் உன்னை பீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றான். எது நீ என்னை பீட் பண்ண போறியா, வா நானே உன்னை நசுக்கிறேன் என் கையால அப்படின்ட்டு முரசாகி பரா சொல்றான். அப்ப குரோக்கோ முரசாகி பரா 2 பேருக்குமே ஒரு பிளாஷ்பேக் வருது. இவங்க மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப 2 பேரும் அப்படியே ஒருத்தனை முறைச்சிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. சுத்தி முத்தி எல்லா பிளேயர்ஸ் இவங்க தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் மோமை வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் அவனே மோமை கிட்ட சொல்றான், அது வழக்கம் போல முரசாகி பராவோட அந்த கெட்ட பழக்கம் தான், நேத்து தான் ஒரு பையல பாஸ்கெட் பால் விட்டு கிட் பண்ண வச்சான் அப்படின்ட்டு சொல்றான். அதே மாதிரி அவன் வந்துட்டு நேத்து ஒரு பாயிண்ட் இப்படி தான் பேசியிருப்பான். பாஸ்கெட் பாலை பொறுத்தவரை ஹைட் தான் எல்லாமே, நீ ஹைட்டே இல்லாம சும்மா ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா அது வேலைக்கே ஆகாது, அதனால நீ பாஸ்கெட் பால் குவிட் பண்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனை குவிட் பண்ணவே வச்சிருப்பான். அவனே அலறி அடிச்சுட்டு ஓடி இருப்பான். எதுக்கு முரசாகி பரா இப்படியே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மோமை வந்துட்டு யாரையோ கூப்பிட போறான். நேரம் மிடாரிமா வந்துட்டு இல்ல போகாத, இந்த மாதிரி அவன் சொல்லி ஒருத்தர் குவிட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளைக்கு நம்ம கூட நலசெல்லாம் இருக்க மாட்டாங்க. இதையுமே தாண்டி வர அளவுக்கு அவங்க தைரியம் இருந்தா மட்டும் தான் அவங்களால நம்ம கூட இருக்க முடியும். அதனால இப்படியே போகட்டும், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு மிடாரிமா சொல்றான். எனக்கு பாஸ்கெட் பால் ரொம்பவே பிடிக்கும், நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். நீ பண்ற எல்லாமே தான், அதுல ஒரு அர்த்தமே கிடையாது, நீ ஹார்ட் ஒர்க் பண்றதுனால மட்டும் உன்னோட கனவெல்லாம் நினைவாயிருமா என்ன, உன்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே ரிவார்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பரா சொல்றான். நானும் அதை ஒத்துக்கிறேன், ஸ்கில்ஸ் நேச்சுரல் டேலண்ட் மேல எனக்குமே நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்கு ரிவார்டே கிடையாது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றேன். இதை கேட்டுட்டு முரசாகி பராக்கு கோவம் வருது. அப்ப அவனுமே வந்துட்டு சொல்றான், ஒரு பக்கம் முரசாகி பரா ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆளு, அதை வச்சு நிறைய வின் பண்ணவும் செஞ்சிருக்கான். இன்னொரு பக்கம் குரோக்கோக்கு என்னதான் டேலண்டே இல்லனாலும் பாஸ்கெட் பால் மேல இருக்க லவ்னால நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்படின்னா யார் திங்க் பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறா அவுமினி அப்படின்ட்டு கீச்சே கேக்குறான். அது எப்படி எனக்கு தெரியும், பேஸ்கெட் பாலை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும், யாரோட பாயிண்டையுமே நம்ம எதுவும் மறக்கலாம் முடியாது. ஆனாலுமே நீ சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண நினைக்கிறேன்னா அதை வின் பண்ணி தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ட்டு அவுமினி சொல்லியிருப்பான். டேலண்டா இருந்தா வின் பண்ண முடியுமா இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா வின் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான போட்டி தான் இது. இப்போ பால் வந்துட்டு குரோக்கோ கிட்ட தான் இருக்குது. அவன் ஒரு வேனிசிங் டிரைவ் போட்டு முன்னாடி வந்துடுறான். குரோக்கோ அப்படியே முன்னாடி ஷூட் பண்ண வரும்போது இந்த வாட்டி முரசகி பாரா கரெக்டா அவனை மறைச்சு நிக்கிறான். டாட்சியா தான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஐடியாவையுமே கொடுத்திருப்பான். அவன் ஷூட் பண்ற பால் காணாம போற மாதிரி தான் தெரியுது, ஆனா உண்மையிலேயே அது ஒன்னும் காணாமலாம் போகல. உன்னால அதை என்னதான் பார்க்க முடியலனாலும் அது எப்படி பேஸ்கெட்டுக்குள்ள போகுன்ற வழி எல்லாமே ஒண்ணுதான், எப்படினாலும் ஒரே பாத்துல தான் டிராவல் பண்ணி ஆகணும் அது. சோ நீ அந்த பேஸ்கெட்டுக்கு நேரா குதிச்சாலே போதும், அவனால பேஸ்கெட்டுக்குள்ள கரெக்டா ஷூட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். முரசகி பாரா அவனோட ஃபுல் ஜம்ப் கொடுத்து கரெக்டா அந்த ஒரு ஹூப்பையே குரோக்கோ கண்ணுக்கு தெரியாம மறைச்சிடறான். இருந்தாலுமே குரோக்கோ வந்துட்டு அவன் கைக்குள்ளேயே பால வந்துட்டு தூக்கி போட்டுறான். இந்த வாட்டியும் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா ஒண்ணும் புரியல. அவன் பாஸ் கொடுத்திருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு டாட்சியா சொல்றான். அப்பதான் காகமிக்கு அது பாஸா இருக்குது. அவன் பிடிச்சு வேற லெவல்ல ஷூட் பண்ணி விட்டுட்டு போயிடுறான். என்ன ஆனாலும் நான் உன்னை டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குரோக்கோ வந்துட்டு முரசகி பாராவை டிஃபெண்ட் பண்ண நின்னுகிட்டு இருக்கான் 1-on-1. என் பக்கத்துல இப்ப நின்னுகிட்டு இருக்காது, அப்புறம் உனக்கு ஏதாவது அடிபட்டுற போது அப்படின்ட்டு முரசகி பாரா சொல்றான். நான் ஒன்னும் சும்மால உன்னை சுத்திட்டு நின்னுகிட்டு இருக்கல, நான் உன்னை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இவன் ரொம்பவே லைட்டா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா அவனை நல்லாவே தள்ளிக்கிட்டு இருக்கான் ஈஸியா. அப்ப அவங்க டீம் பிளேயர் பால தூக்கி முரசகி பாரா கிட்ட கொடுக்க அந்நேரம் அவன் பால் வாங்கிட்டு பின்னாடி திருப்பி பார்த்தா பின்னாடி குரோக்கோவை காணோம். எங்கடா இவன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேடி பாக்குறான். அந்நேரம் அவன் லைட்டா அப்படி சுத்தும் போது குரோக்கோ மேலே போய் இடிச்சிடறான். குரோக்கோ கீழே விழுந்துறான். அதனால ரெஃபரி வந்துட்டு முரசகி பாராக்கு ஒரு ஃபவுல் தந்துடுறாப்ல. எல்லாருமே வந்துட்டு குரோக்கோ ரொம்பவே சூப்பரா ஃபர்ஸ்ட் நீ அவனை 1-on-1 ஃபேஸ் பண்ண போறேன்னு சொன்னப்போ கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஆனா நல்ல வேளையா இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படினு சொல்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆக போறதே கிடையாது, அதனால இதுக்கப்புறமா நம்மளோட புது டிஃபென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படினு குரோக்கோ சொல்றான். பாயிண்ட் பார்த்தா யோசன் 45 சரி 34ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ பால் வந்துட்டு ஹியூகா கையில தான் இருக்குது. அவன் வந்துட்டு அப்படியே ஒரு பேரியர் ஜம்பரை போட்டு அவங்க கேப்டனை ஏமாத்திட்டு அசால்ட்டா டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுறான் பால. அவன் பாலையுமே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டான். கியோசியுமே இப்ப இன்சைட்ல இல்ல, ஒருவேளை இந்த பால் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தான் ரீபவுண்ட் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அதே மாதிரி பாலும் பேஸ்கெட்டுக்குள்ள போய் உழுகுது. குரோக்கோ மட்டுமே ஒண்ணு இங்க தனியா இல்ல, நாங்களுமே அவங்க பிளானுக்கு ஆப் அடிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஹியூகா சொல்றான். இப்ப ஆரம்பிங்கடா நம்மளோட புது ஃபார்மேஷன் அப்படின்னு ஹியூகா சொல்றான். எல்லாரும் ஒருத்தனை போய் கரெக்டா மார்க் பண்றாங்க. ஃபுல் கோர்ட் மேன் டு மேன் டிஃபென்ஸ். இதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ரொம்ப ஸ்பீடா இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்பீடா பாஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்பதான் அவங்க கேப்டன் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். காகம் எப்ப என்னைய வந்து மார்க் பண்ண இவ்வளவு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சும்மா ஃபுல் கோர்ட் மேன் டு மேன் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணல, அவங்களோட மார்க்கிங்ஸ் டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா புரிஞ்சுக்கிறான். இந்த ஃபார்மேஷன்ல குரோக்கோ தான் அதிக பால ஸ்டீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. நேரா முரசகி பாரா கையில வர்றப்ப குரோக்கோ வந்துட்டு பால ஸ்டீல் பண்ணிடுறான். அப்படியே அவன் கொண்டு வந்து முரசகி பாரா வரக்குள்ள ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அந்நேரம் யோசன் டீமால ஒண்ணுமே பண்ண முடியல. இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்பீடா பாஸ் பண்ணா மட்டும் தான் உண்டு. ஆனா நம்ம ஸ்பீடா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட குரோக்கோ அந்த பால நம்ம இருந்து தட்டிட்டு போயிடுவான். இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பவும் குரோக்கோ ஒரு பால தட்டி விட்டு இசுகி கிட்ட கொடுக்க இசுகி ஒரு பால ஷூட் பண்றான். பட் அது வந்துட்டு 0 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இசுகி ஷூட் பண்ணிருக்கான். அதனால பேஸ்கெட் கவுண்ட் ஆகாது அப்படின்னு ரெஃபரி சொல்லிடுறாப்ல. தேர்ட் குவார்டர் முடிஞ்சு இப்ப வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நேரம் யோசன் டீமோட கோச் வந்துட்டு இது கண்டிப்பா ரொம்ப ரிஸ்கா தான் இருக்குது, நம்ம பாஸ் கொடுத்தா ஈஸியாவே குரோக்கோ வந்துட்டு அந்த பால பிடிங்கிட்டு போயிடுறான். சோ ஹிம்ருவே ஃபுல்லா வந்துட்டு பால ட்ரிபிளிங் பண்ணிட்டு கொண்டு போகட்டும், நம்ம கிட்ட ஒரு ஏஸ் மட்டும் கிடையாது 2 ஏஸ் இருக்காங்க, அதனால டாக்ஸியாவே எல்லா பாலையும் கொண்டு போய் ஷூட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் காகமியுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு நம்மளோட டிஃபென்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஃபார்மேஷன் வந்துட்டு 2-3 ஜோன்ல நான் மிடில்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். யோசன் டீமோட அதே ஃபார்மேஷனை நீயும் பண்ண போறேன்னு சொல்றியா அப்படின்னு ஹியூகா கேக்குறான். ஆமா, இப்ப முரசகி பாரா இருக்கிற இடத்துல நம்ம டீம்ல நான் நின்னுக்கிறேன், என்டையர் இன்சைட் ஃபுல்லாவே நான் கவர் பண்ணிக்கிறேன், இது கியோசிக்காக அப்படின்னு காகமி சொல்றான். கோச்மே வந்துட்டு அதுக்கு ஓகே சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா கியோசி மட்டும் அமைதியாவே இருக்கிறான். டேய் கியோசி இங்க பாரு, எல்லாரும் ஏதாவது ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட ஐடியா ஏதாவது சொல்லேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்லிட்டு அப்படியே கியோசியை பார்த்தா கியோசி நேரா அழுதுகிட்டு இருக்கான். எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் கேக்குறான். எது நான் அழுகிறேன், நான் எதுக்கு அழுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்னு கியோசி சொல்றான். நீங்க எல்லாருமே என்ன நம்புறீங்க, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குது, நான் தனியா இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு கியோசி சொல்றான். என்னது இப்பதான் உனக்கு தோணுது அப்படின்னு ஹியூகா கேக்குறான். டேய் கோவனே, என் பேக்ல இருந்து அந்த லத்தி அடி 2 அடி அடிச்சாதான் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபன்னா. அப்பதான் கியோசி மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஒரு டீம்ன்றது நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது மட்டும் கிடையாது, ஒரு டீம்ன்றது உங்களையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் நான் எங்கேயும் தடுமாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி நினைக்கிறான். இவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் குரோக்கோ வந்துட்டு நம்ம எல்லாம் மறுபடியும் சர்க்கிளா நின்னு கத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இப்ப எல்லாருமே வட்டமா நின்னு கத்திட்டு உள்ள என்ட்ரியா போடுறாங்க. அப்படியே வெளியே உட்கார்ந்திருக்கப்ப கியோசி வந்துட்டு கோச் கிட்ட என்னைய மன்னிச்சிரு, இதுதான் என்னோட லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ கியோசி மறுபடியும் கேம்குள்ள வருவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.